துலா ராசி நேயர்களே, சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி துலா ராசி. சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கேந்திர திரிகோணாதிபதியான சனி பகவான், அதாவது 4, 5க்கு அதிபதியான சனி பகவான் இயற்கையிலே ஒரு யோகக்காரகன் ஆவார். அந்த யோகக்காரகன் சனி பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய உங்கள் ராசிக்கு ருணர் ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சனி பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். குறிப்பாக கோச்சாரத்தில் 3, 6, 11 சனி சஞ்சரிக்கிறது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு என கூறுவோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தால் உங்களது பலமும் வலிமையும் கூடும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். பண வரவுகள் தாராளமாக இருந்து கடந்த கால பொருளாதார நெருக்கடிகள் குறைவது மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடியவருக்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி தரக்கூடியவருக்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்கள் சற்று குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். குறிப்பாக ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். எடுத்த காரியத்தை திறமையுடன் செயல்படுத்தி அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் சற்று குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் உங்கள் மீது தேவையில்லாத பழிச்சொற்கள் இருந்திருக்கலாம். அந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. ஒரு சிலருக்கு குறிப்பாக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் பணிபுரிவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. சனி பகவான் 6இல் சஞ்சாரம் செய்வது என்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களின் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துகள் பிரிக்காமல் இருந்திருக்கும். தற்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் குடும்பத்தில் நல்லது நடந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பங்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக பார்த்தோமானால் உங்களது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. குடும்ப உறுப்பினர்களும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள்.
இந்த தருணத்தில் சனி பகவான் 6ல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய சஞ்சாரம் செய்வதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும். 6ல் சனி சஞ்சரிக்கின்ற பொழுது 9, 11 ஆகிய ஸ்தானங்களில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் பார்க்கின்ற போது ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். குருவும் சனியும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த புதிய முயற்சிகளில் ஒரு நல்ல வெற்றியும் நல்ல ஒரு வளமான பலன்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்றால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், வருகின்ற நாட்களில் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். இந்த தருணத்தில் ராகு கேது சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற போது 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய கேது பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல அமைப்பாகும். 5/12/2026 முதல் 24/6/2026 முடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு 4ஆம் வீட்லையும் கேது 10ஆம் வீட்டிலையும் சஞ்சாரம் செய்கிறது சற்று சுமாரான அமைப்பு என்றாலும் அந்த நேரத்தில் குரு சனி சஞ்சாரம் சாதகமாக இருக்கும் என்பதனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். வருகின்ற நாட்களில் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, ராகுகால நேரத்தில் பாம்பு புற்றுக்கு பால் விடுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை துலா ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை உங்களிடம் கூறினேன். அடுத்து குறிப்பாக மற்ற ராசிகளுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது நியூஸ் தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.